இன்றைக்கான தேவ வார்த்தை. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைக்காக காலையில் நம்ம காத்திருப்போம். இன்றைக்கான தேவ வார்த்தை உபாகமும் 31:8 பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலகவும் வேண்டா என்றார். யோசுவாவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா இந்த ஜனங்களெல்லாம் எப்படி நான் நடத்துறது? தேவனு கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. தேவனு செய்த காரியங்கள் எவ்வளோ நன்மைகள் அவர் செய்திருக்கிறாரோ, அதிசயங்கள் அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. அது செய்ததெல்லாம் இவங்களை கண்ணில் பார்த்து கூட இவங்க விசுவாசியில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அப்போ மோசே சொல்கிறார் பாருங்க, நீ என்ன பண்ணாது, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடவே இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி மோசே யோசுவாவுக்கு சொல்கிறாரு. யோசுவா பயப்படுறாரு. தேவனை எப்படி இவங்களெல்லாம் நான் நடத்துறது? உங்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனு கூட பேசுகிறவங்க உங்களையே அவங்களுக்கு கீழ்ப்படிலையே. தேவன் எவ்வளோ நன்மைகள் செய்தார், அவர் கீழ்ப்படிலையே. இப்போ நான் சொன்னால் என் கீழ்ப்படிவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பயந்திருப்பாங்க. அப்போ மோசே சொல்கிற வார்த்தை இது. அதனாலே தேவ ஜனமே பாருங்கள், இஸ்ராவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? அவர் ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து அவளை ஒளி நடத்தின தேவன் நம்ம தேவனன்னு நம்மளை பார்க்குறோம். தேவ தூதர்களை சாப்பிட வேண்டிய மன்னா கொடுத்து தேவனை போஷித்தாருன்னு நம்ம பார்க்குறோம். இஸ்ராவேல் ஜனங்கள் எங்கே போனாலும் தேவ பிரசன்னம் என்ன பண்ணுமா? அவர் கூட இருக்குமா? அவர் தேவ பிரசன்னம் இருந்ததுனாலே தான் அவங்க எங்கே போனாலும் அவர் ஜெயித்து கொண்டு வந்தாங்க. அந்த விரோதிகள் இருந்து கூட அவர் என்ன பண்ண, பார்வோன் அவனு சேனை வரும்போது கூட அவர் என்ன பண்ணுறாரு? பார்வோனுக்கு விரோதமாக தேவன் என்ன பண்ணுறாரு? செங்கல் 2 பழுகி ஜனங்களெல்லாம் பாதுகாத்து பார்வோன் சேனை அழித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பார்க்கலாம். அதே போல் நம்ம தேவன் நம்ம கூட உங்களுக்கு கூட இருக்கும்போது உங்களை வழிநடத்துகிற தேவன் அவர். உங்களை முன்பாக அவர் போகிற தேவன். நீர் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது தேவனும் மோசே யோசுவாவுக்கு என்ன, நீ பயப்படாதே என்றார். அதே போல் இந்த வார்த்தையின்படி நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்பாக போகிறது கர்த்தர் போகிறார். தூதர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? தூதர்கள் ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்கள் எதுக்கும் நீ பயப்படாமல் கவலைப்படாமல் உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் யாத்திராகமும் 13, 21, 22 கூட நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறார்? ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து அவர் என்ன பண்ணுறார்? வழி நடத்தினார் இஸ்ராவேல் ஜனங்களை. வனாந்தரத்தில் இஸ்ராவேல் ஜனங்களை தீவைகளெல்லாம் தேவனை சந்தித்தார். அதுபோல தான் இந்த உலகத்தில் உங்கள் தீவைகளெல்லாம் தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். நான் முந்தநேற்று ஒரு வசனத்தை சொன்னேன். இந்த உலகத்தில் ஜனங்க எப்படி வாழ்கிறாங்கன்னா, ஒரு வலையில் சிக்கிக்கொண்டு ஒரு குருவி எப்படி தவிக்குதோ அப்படி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வியாதினால், கடனால், வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, தவிக்கிறாங்க ஜனங்கள். ஆனாலும் தேவனை நம்பின உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் தீங்கும் அணுகாது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த வார்த்தை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த வார்த்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவே ஜனங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் இருக்கிறதோ, எதுக்காக பயப்படுறாங்களோ அந்த பயத்திலிருந்து ஆண்டவரை நீக்கி போடுங்க சுவாமி. அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அவங்க தேவைகளை சந்திங்க, போக்கத்தையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு உங்கள் சமூகம் அவங்க முன்பாக செல்லட்டும். இன்றைக்கி கர்த்தாவை பிறந்த நாள், வெட்டிங் டே, நல்ல காரியங்கள் செய்யும்போது அவங்களுக்கு கூட நீர் இருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. அன்பான தேவஜனமே, கன்வென்ஷன் ஜெபம் நடக்குது 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாஸ்டர் வர்றாங்க. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி, சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி நடக்குது. தயவு செஞ்சு வாங்க, தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.